ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனுஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கார்லிக் பிரெட். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, அரை கப் சீஸ் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 4 பூண்டு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் போடலாம். இப்போ பட்டரையும் பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நம்ம கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை தடவலாம். இப்போது இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் தடவியாச்சு. அடுத்தது கார்லிக் தடவி இருக்க ப்ரெட் எடுத்து இந்த சீஸ் ப்ரெட் மேலே வைக்கலாம். நம்ம இப்போ இதை ஒரு கடாய் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணலாம். நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கமாக நம்ம இப்போ திருப்பி வைக்கலாம். இந்த ப்ரெட்டு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்லிக், அதை மேலே தடவலாம். நாம் இப்போ இதை திருப்பி போடலாம். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வெந்திருக்கும். இது 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.